சேவகன் இளமை கலைஞன் இவனே சேவகன், சேவகன் கடமை தலைவன் இவனே சேவகன். வணக்கம், நான் ரத்ன சபாபதி, ஓபிசி மக்கள் உரிமை கட்சியின் தலைவர். இவர்கள் அனைவரும் ஓபிசி மக்கள் உரிமை கட்சியின் நிர்வாகிகள். ஓபிசி மக்களுக்கு இந்திய அரசியல் சாசனத்தில் உயர்கல்வி, அரசு வேலைவாய்ப்பு, சமுதாய மேம்பாடு ஆகியவற்றில் இந்திய அரசியல் சாசனம் கொடுத்த எந்தவித வாக்குறுதியையும் இன்று வரை ஆட்சி செய்தவர்களும் சரி, இன்று ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்களும் சரி நிறைவேற்றவில்லை. இதனால் 90% ஓபிசி மக்கள் இன்னும் பின்தங்கியே உள்ளனர். அந்த பட்டியலை கூட, ஓபிசி பட்டியலை கூட இன்று வரை ரிவைஸ் செய்யவில்லை. ஆகவே ஓபிசி மக்களின் குழந்தைகளின், இளைஞர்களின் கல்வி, அவர்களது வேலை வாய்ப்பு, சமுதாய மேம்பாடு, அவர்களின் பாதுகாப்பு, போதை கலாச்சாரத்திலிருந்து அவர்களை காப்பது ஆகிய தத்துவங்களை, வாழ்க்கையின் ஜீவாதார பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்டு இதற்காக போராடும் ஒரு அமைப்பு தான் பார்ட்டி ஃபார் த ரைட்ஸ் ஆஃப் ஓபிசி அல்லது ஓபிசி மக்கள் உரிமை கட்சி. இது இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி. இதன் சின்னம் ஒரு அருமையான சின்னம். அதை அடுத்த நிருபர் கூட்டத்தில் வெளியிடுவோம். நன்றி. ஓபிசி மக்கள் உரிமை கட்சியின் பத்திரிகையாளர் சந்திப்பு சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்றது. அக்கூட்டத்தில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தன்னிச்சையாக போட்டியிடப் போவதாகவும், விவசாயம், நெசவு, கட்டிட தொழிலாளி, தச்சர் போன்ற தொழில்களில் ஈடுபட்டு வரும் இன்றைய ஓபிசி மக்களின் இட ஒதுக்கீடு, வேலை, கல்வி, பொருளாதாரம் போன்ற குறைகளை சுட்டிக்காட்டி பேசப்பட்டது. மேலும் அரசு பணிகளான துப்புரவு, கணினி டேட்டா என்ட்ரி, ஆடிட், ஆசிரியர், போக்குவரத்து போன்ற பணிகள் தனியார் மயமாக்கப்படுவதை சுட்டிக்காட்டியும், திமுக, அதிமுக ஆகிய கட்சிகள் ஓபிசி மக்களுக்கு தேவையான அடிப்படை உரிமைகள் மற்றும் உதவிகளை செய்யவில்லை என்றும், இதுவரை ஆட்சி அமைக்கப்படாத கட்சிகள் கூட்டணிக்கு வரவேற்கப்படுவதாகவும் பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்தனர். வணக்கம். இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பு தமிழகத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஓபிசி மக்கள் உரிமை கட்சி, ஆங்கிலத்தில் பார்ட்டி ஃபார் த ரைட்ஸ் ஆஃப் ஓபிசிஸ் என்ற புதிய கட்சியின் துவக்கத்தை அறிவிக்கிறோம். இந்திய துணைக்கண்டத்தில் ஓபிசி மக்களின் உரிமைக்காக இதுவரை எந்த ஒரு அரசியல் அமைப்பும் கிடையாது. ஆக ஒவ்வொரு தனிமனிதன், அவர்கள் குடும்பம், சமுதாயம், இவர்களின் ஜீவாதார பிரச்சனை கல்வி, வேலை வாய்ப்பு, சமுதாய மேம்பாடு, பாதுகாப்பு ஆகியவை. இந்த ஜீவாதார பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்டு இதில் இந்திய அரசியல் சாசனம் ஓபிசி மக்களுக்கு கொடுத்த உரிமைகளை, வாக்குறுதிகளை, அடிப்படை உரிமைகளை பெற்றெடுத்தே தீர்வது என்ற ஒரு உறுதியுடன் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இதுவாகும். இதுவரை பல அரசியல் கட்சிகள் இருந்த போதும் அந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் மக்களின் அடிப்படை ஜீவாதார பிரச்சனையான கல்வியை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் தரமான கல்வியை பற்றியோ, அந்த தரமான கல்வி மூலம் பெறக்கூடிய அறிவு, அந்த அறிவு அந்த வீட்டிற்கும் நாட்டிற்கும் பயன்படக்கூடிய அறிவாக இருக்க வேண்டும் என்பதை பற்றியோ அக்கறை கொள்ளவில்லை. அதே போல் வேலை வாய்ப்புகளை பற்றி பேசுகிறார்களே ஒழிய, அந்த வேலை வாய்ப்புகள் நிரந்தரமானதாகவும், அந்த வேலை வாய்ப்புகள் அவர்களுடைய குடும்ப நிலையை, குடும்ப அங்கீகாரத்தை உயர்த்தக்கூடியதாகவும் இல்லை. அடுத்தபடியாக பாதுகாப்பு என்பது இன்று பெண்களிலிருந்து சாதாரண மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆக இதுவரை ஆண்ட ஆளும் கட்சிகள் இந்திய அரசியல் சாசனம் அவர்களுக்கு இட்ட கட்டளையை மீறினார்கள். அவர்களுக்கு இட்ட கட்டளையை, இந்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை பற்றி கவலைப்படவில்லை.
ஆக எங்களது இயக்கம் முழுக்க முழுக்க தனிமனிதன், குடும்பம், அவர்களுடைய உற்றார் உறவினர், சமுதாயம், அவர்களின் தரமான கல்வி, தரமான கல்வி மூலம் பெறக்கூடிய அறிவு, அந்த அறிவு மூலம் பெறக்கூடிய வேலை வாய்ப்புகள், அவற்றின் மூலம் அந்த குடும்பமும் இந்த நாடும் பெறக்கூடிய பல நன்மைகள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடியதாகும். நாங்கள் ஏற்கனவே கடந்த 5 வருடங்களாக சொசைட்டி ஃபார் த ரைட்ஸ் ஆஃப் பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் மற்றும் ஓபிசி ரைட்ஸ் ஆகிய இயக்கங்கள் மூலம் இந்த மக்களுக்காக தொடர்ந்து போராடி வருகிறோம். எங்களது obcrights.org என்ற சமூக வலைத்தளம் மற்றும் எங்களது சமூக ஊடகங்கள் ஒரு மாதத்திற்கு 1 லட்சம் இளைஞர்கள் மேல் பயன்படுத்தி வருகிறார்கள். எங்களது ஓபிசி மக்கள் மையத்தை ஒவ்வொரு நாளும் 500க்கும் மேற்பட்டவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். ஆக மக்கள் இவ்வளவை பயன்படுத்தினாலும் எங்களது ஓபிசி உரிமைகளை கட்சி தலைவர்களிடம் பலமுறை சென்று வலியுறுத்தியும், முதல்வர் உட்பட்ட தலைவர்களை வலியுறுத்தியும், யாரும் அதை பற்றி புரிந்து கொள்ளவோ அல்லது அதை பற்றி அக்கறை எடுக்கவோ இல்லை. அதன் காரணமாகத்தான் ஒரு சேவை இயக்கமாக ஓபிசி ரைட்ஸ் SFRBC என்று இயக்கமாக நாங்கள் நடத்தி வந்த இயக்கங்கள் அப்படியே இருந்தாலும் அரசியல் செயல்பாடு, அரசியலில் ஒரு பவர், அரசியலில் ஒரு முக்கியத்துவம் ஆகியவை இல்லை என்றால் மக்களுக்கு விரிவானது ஒரு நன்மையை செய்ய முடியாது. இந்த நாட்டில் எம்எல்ஏவிலிருந்து, எம்பியிலிருந்து, மந்திரி வரை பதவி ஏற்கும் போது ஒவ்வொருவரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்பால் மாறா பற்று கொண்டும் அதன்படி நடப்பேன் என்றெல்லாம் உறுதி ஏற்கிறார்கள். ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 14, 15, 16, 38, 41, 340 ஆகிய பல்வேறு சரத்துக்களின் பேர், இந்த சரத்துக்கள் படி அவர்களுக்கு இந்திய அரசியல் சாசனம் இடப்பட்ட கட்டளை, குறிப்பாக ஓபிசி மக்களுக்கு, SCBC சோசியலி எஜுகேஷன் பேக்வர்ட் கிளாஸஸ் மக்களுக்காக கொடுக்கப்பட்ட மேம்பாட்டு நிலை, கல்வி, வேலை வாய்ப்புகள் எதையும் தரவில்லை. தமிழகத்தை பொறுத்தவரை 90% மேல் மக்கள் அப்படியேதான் இருக்கிறார்கள். எந்த தரவுகளின் அடிப்படையில், ஆணையங்களின் அடிப்படையில் 256 சமுதாய மக்களை பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் என்று பட்டியலிட்டனர். ஆனால் அந்த மக்களின் குடும்பங்களை, அந்த மக்களின் இளைஞர்களை, குழந்தைகளை யாரும் கவனிக்கவில்லை. அதற்கு பதிலாக ஆண்டவர்களும் சரி, ஆட்சி பிரிவுகளும் சரி, அவர்கள் குடும்பங்களை சிறப்பாக கவனித்துக் கொள்கிறார்கள். எங்கள் மக்களுக்கு இத்தகைய ஒரு புறக்கணிக்கப்பட்ட நிலை, அவர்களின் பின்தள்ளப்பட்ட நிலையை மேம்படுத்துவதற்காகவே இந்த பார்ட்டி ஃபார் த ரைட்ஸ் ஆஃப் ஓபிசியை நாங்கள் தொடங்குகிறோம். நன்றி.